திருச்சிற்றம்பலம். இன்றைய பதிவில் நாம் காணவிருக்கும் பதிவும் சீர்காழி. வாங்க பாடலுக்கு உள்ளே போகலாம். உறவார்கலையின் கவிதை புலவர்க்கு ஒரு நாளும், உறவார்கலையின் கவிதை புலவர்க்கு ஒரு நாளும், கரவான் கை கற்றவர் சேரும் கலிக்காழி. கரவான் கை கற்றவர் சேரும் கலிக்காழி. அறவாரையா வவுணர் புறமும் நெறி செய்த, அறவாரையா வவுணர் புறம் மூன்றெறி செய்த, சரவாவென்பார் தத்துவஞான தலையாரே. சரவாவென்பார் தத்துவஞான தலையாரே. உறவார்கலையின் கவிதை புலவர்க்கு ஒரு நாளும், கரவா வன்கை ஞானம் நிறைந்த கலை உணர்வோடு கவிதைகள் பாடும் புலவர்களுக்கு ஒரு நாளும், கரவாத வன்மை மிக்க கைகளை உடைய கற்றவர்கள் வாழும் ஒளிமிக்க காளி மாநகரில் விளங்கும் பாம்பை இடையில் அணைந்துள்ள பரமனே. அசுரர்களின் முப்புறங்களையும் எரித்த அம்பை ஏந்தியவனே. அதான் அறவார் ஏந்தியவனே என்று போற்றுவர். தத்துவ ஞானத்தின் தலையானவர் ஆவார். உறவார்கலையின் கவிதை புலவர்க்கு ஒரு நாளும், கரவா வன்கை கற்றவர் சேரும் கலிக்காழி. அறவாரையா அவுணர் புறமூன்று எரி செய்த, சரவா என்பார் தத்துவ ஞான தலையாரே. மொய் சேர்வண்டுன் மும்மத நாள்வாய் முரண்வேழ. மொய் சேர்வண்டுன் மும்மத நாள்வாய் முரண்வேழ. கை போல்வாழை காய்குளையினும் கலிக்காழி. மைசேர் கண்ட மைசேர் கண்ட தெண்டோன் முக்கண் மறையோனே. மைசேர் கண்ட தெண்டோன் முக்கண் மறையோனே. ஐயா என்பார் கல்லல்களான அடையாவே. மொய்சேர் வண்டு மும்மத நால்வராய் முரண்வேழ. சூழ்ந்து மொய்த்தலை உடைய வண்டுகள், அதான் மொய்சேர் வண்டுகள், சூழ்ந்து மொய்த்தலை அப்படியே மொய்க்கிறது உடைய வண்டுகள் தங்கி உண்ணும் மும்மதங்களையும் தொங்குகின்ற வாயையும் முரண்படு தலையும் உடைய களிற்று யானையின் கை போல வாழை மரங்கள். அந்த களிற்று யானையின் கை போல வாழை மரங்கள் காய்களை ஈனும். அந்த காய்களை வாழைத்தாறு ஈன்றத அப்படி ஒத்து சொல்லியிருக்கார். காய்களை ஈனும் யானையின் கை போல அப்படி வளைஞ்சி, அந்த வாழைத்தார் வளைஞ்சி ஈனது இல்லையா, அதை அப்படி ஒத்து சொல்லியிருக்காய். காய்களை ஈனும் ஒளி நிறைந்த காழி பகுதியில். அதான் கைபோல் வாழை காய் குலை ஈனும் கலிக்கோழிங்கிறார். கைபோல் யானை முரண்வேழ கைபோல் யானையின் அந்த துதிக்க மாதிரி அந்த வாழையோட அந்த குளத்தள்ளுறது பார்த்திங்கன்னா, வாழை மரம் ஈண்டு இருக்கிறத பார்த்திங்கன்னா, அந்த முரண்வேழ கைபோல் வாழை காய்குலையினும் கடிக்கோழி. கைபோல் வாழையினும் ஒளி நிறைந்த காழிப்பகுதியில் நீலகண்டனாய் 8 தோள்களையும் 3 கண்களையும் உடையவனாய் விளங்கும் அறையோனே தலைவனே என்பவர்களை அப்படின்னு இவர் இந்த நம்ம சீர்காழிபதி
அவர் பாடின இந்த பாடுகளை பத்தியம் பாடுனா அந்த பாடுறவங்களுக்கு அல்லல்கள் அடையாவே அப்படின்னு. இலக கமல தீன்கனியங்கும் கழிகுழ இலக்கமல இலக கமல தீன்கலியங்கும் கழிசூழ கலக பூரிசை கவிஞார் சாரும் கலிக்காழி அழக திரு நன்னுதலி பங்கா வரணே என்று உலக பாடும் அடியார்க்கு ஒரு நோய் அடையாவே. முருக கவிழ்ந்த தாமரை மலர்கள் பிளிற்றிய தேன் ஓடுகின்ற கழிகள் சூழப்பெற்றதும் இலக கமல தீன் களியங்கும் கழிக்குமழ கழிசூழ. அதான் முருகக் கவிழ்ந்த தாமரை மலர்கள் பிளிற்றிய தேன் ஓடுகின்ற கழிகள் சூழப்பெற்றதும் கண்ணபிரானால் இயன்ற அளவு அழகு பொருந்திய மதில்களை உடையதுமான ஆரவாரம் மிக்க காழி பகுதியில் அழகிய கூந்தலையும் நல்ல நெற்றியையும் உடைய உமை அம்மையின் கணவனே அரணே என்று உருகி பாடும் அடியவர்களை மிக்க துன்பங்கள் எதுவுமே அடையாதான். அழகத் திருநன்னுதலி பங்கா வரணே என்று உலக பாடும் அடியாருக்கு ஒரு நோய் அடையாவே. என்னார் மூத்த மீன்று மரகதம் போர்க்காய்த்து என்னார் மூத்த மீன்று மரகதம் போர்க்காய்த்து கண்ணார் கழுகு பவளம் பழுக்கும் களிக்காழி பெண்ணோர் பாகா பித்தாபிரானே என்பார்க்கு நன்னாவினைகள் நாடொரும் இன்பம் நணுகும். என்னார் முத்தமின்று மரகதம் போர் காய்த்து அழகிய கமுக மரங்கள் எண்ணத்தில் நிறையும் அழகிய முத்துகளைப் போல அரும்பி மரகதம் போல காய்த்து பவளம் போல பழுக்கும் ஆரவாரம் மிக்க காலி பகுதியில் விளங்கும். பெண்ணோர் பாகனே பித்தனே பிரானே என்பவர்களை வினைகள் நன்னா நாள்தோறும் அவர்களுக்கு இன்பங்கள் வந்து சேரும். மழையார் சாரல் செம்புணல் வந்தங் அடிவருட மழையார் சாரல் செம்புணல் வந்தங் அடிவருட களையார் கரும்பு கண்வளர் சோலை களிக்காழி உழையார் கரவா உமையாள் கணவா ஒளிர்ச்சங்க குழையாவென்று கூற வல்லவர்கள் குணவோரே. மேகங்கள் தங்கிய குடதிசை மலைச்சாரல்களிலிருந்து சிவந்த நிறமுடைய தண்ணீர் வந்து அடிகளை வருட அதனால் மூங்கில் போன்று பருத்த கரும்புகளில் கணுக்கள் வளரும். மலையார்ச்சாரல் செம்புணல் வந்தங்கு அடிவருட களையார் கரும்பு கண்வளர் சோலை களிக்காடி. மேகங்கள் தங்கிய குடதிசை மலைச்சாரல்களிலிருந்து சிவந்த நிறமுடைய தண்ணீர் வந்து அடிகளை வருட அதனால் மூங்கில் போன்ற பருத்த கரும்புகள் கரும்பு வந்து மூங்கில் போல அப்படி பருத்திருக்கும் அந்த கரும்புகளில் கணுக்கள் வளரும்.
சோலைகளை உடைய ஒளிமிக்க சீர்காழி பகுதியில் எழுந்தருளிய மானேந்திய கையேனே, மானேந்திய கையனே உமையம்மையின் கணவனே, ஒளி பொருந்திய சங்கங்குழைய அணிந்தவனே என்று கூறி போற்றவல்லவர்கள் குணம் மிக்கவர் ஆவார். மலையார் சாரர் செம்புணல் வந்தங்கு அடிவருட களையார் கரும்பு கண் வளர் சோலை கடிக்காழி உழையார் கரவா உமையால் கணவா, உழையார் கரவா உமையால் கணவா ஒளிர் சங்க குழையாவென்று கூறவல்லார்கள் குணவோரே. அற்புதமாக பாடியிருக்கிறார். குறியார் திரைகள் வரை கணின்றும் கோட்டாறு, குறியார் திரைகள் வரை கணின்றும் கோட்டாறு, கரியார் கழிஷம் பிரசங்கொடுக்கும் களிக்காழி, வெறியார் கொன்றை சடையா விடையா வெண்பாறை, வெறியார் கொன்றை சடையா விடையா என்பாரை, அறியா வினைகள் அருநோய் பாவம் அடையாவே. தாள ஒளி குறிப்போடு கூடிய அலைகளை உடைய, அதான் குறியார் திரைகள் வரைகனின்றும் கோட்டாறு அலைகளை உடைய மலைகளிலிருந்து வரும் அருவிகள் இரு கரைகளுக்கும் உள்ளடங்கி ஆறாக அடித்து கொண்டு வரும் மிளகின் கொடித்தண்டுகளின் சுவையை தண்ணீருக்கு வழங்கும். குறியார் திரைகள் வரைகனின்றும் கோட்டாறு, கரியாறு கழிசம் பிரசங்கொடுக்கும் களிக்காழி, வெறியார் கொன்றை அந்த மிளகின் கொடித்தண்டுகள் அந்த தண்ணிக்கு சுவையை தருமா. ஆரவாரம் மிக்க காழி பகுதியில் எழுந்தருளிய மணங்கமழும் கொன்றை மலர் மாலை அணிந்த சடையனே, விடையை ஊர்ந்து வருவனே, அதான் சடையா இடையா என்பவரை என்று கூறுபவரை என்னன்னு அணிந்த சடையினே, விடையை ஊர்ந்து வருபவனே என்று கூறுபவரை வினைகள் அறியாது அகலும். அவர்கள் அரிய நோய் பாவங்கள் அடைய மாட்டார். அவர்களுக்கு இந்த நோய்கள் அடையாதான். அதுவும் அரிய வகை நோய்கள்லாம் அடையாது அப்படின்னு ரொம்ப. உளங்கொள் சங்க தான் கனியோத துதை உண்டு, உளங்கொள் சங்க தார்கலியோக துதையுண்டு, களங்கள் வந்து கார்வயலேறும் களிக்காழி, இலங்கை மன்னன் தன்னை இடர்கண்டருள் செய்த சலங்கொள் சென்னி மன்னாவென்ன தவமாமே, சலங்கொள் சென்னி மன்னா என்ன தவமாமே. வலிய சங்குகளை உடைய கடலின் இது வெள்ளத்தால் மோதப்பட்டு தோணிகள் வந்து கரிய வலியன்கண் சேரும் ஒளிமிக்க சீர்காழில் எழுந்தருளிய உளங்கொள் சங்கத்தார் கலியோடு உதையுண்டு களங்கள் வந்து கார்வயலேறும் களிக்காழி, இலங்கை மன்னன் தன்னை இடர்கள் கண்டு அருள் செய்த, இலங்கை மன்னன் ராவணனை முதலில் துன்புறுத்தி அருள் செய்த கங்கை சூடிய திருமுடியை உடைய மன்னவனே என்று சிவபிரானை போற்ற தவம் கைகூடும். ஆவி கமல தன்னமியங்கும் கழிக்கூட, ஆவி கமல தன்னமியங்கும் கழிசூழ, காவி கண்ணார்
மங்களமோவா களிக்காழி பூவிற் தோன்றும் புத்தனதொடு பூவிற் தோன்றும் புத்தோளொடுமால் அவன்தானும் பூவிற் தோன்றும் புத்தேளொடுமால் அவன்தானும் மேவி பரவும் அரசே என்ன வினையாமே. ஆவிக்கமல ஓடைகளில் உள்ள தாமரை மலர்களில் வாழும் அன்னங்கள் நடமாடும் உப்பங்கழிகள் சூழ்ந்திருக்காது. ஆவிக்கமல அன்னமியங்கும் கழிசூழ காவிக்கண்ணார் மங்களமோவா கடிக்காடி வாழும், அதாவது ஓடைகளில் உள்ள தாமரை மலர்களில் வாழும் அன்னங்கள் நடமாடும் உப்பங்கழிகள் சூழ்ந்திருப்பதும் நீலமலர் போன்ற கண்களை உடைய மகளிரது மங்கள ஒளி ஓவாது கேட்பதுமாகிய செழிப்பு மிக்க சீர்காழியில் தாமரை மலர் மேல் உறையும் பிரம்மனும் திருமாலும் வந்து பரவும் அரசனாக விளங்கும் பெருமானே என்று சொல்ல நம் வினைகள் போகுமே. மலையார் மாட நீடுயரஞ்சி மலையார் மாட நீடுயரிஞ்சி மஞ்சாரும் களையார் மத்திஜம் சேதரு மந்தன் களிக்காழி தலைவாசமணர் தலைவாசமணர் சாக்கியர்கன்று மறி ஒண்ணாம் நிலையாயன்ன தொல்விளையாய நில்லாவே நிலையாயன்ன தொல்வினையாய நில்லாவே. மலைபோல் உயர்ந்த மாட வீடுகளின் மேகங்கள் தவழும் நீண்டுயர்ந்த மதில்களில் கலைகள் நிறைந்த மதி வந்து தங்கும் அழகிய குளிர்ந்த ஒளிமிக்க சீர்காழி பகுதியின் தலைவனே. மலையார் மாட நீடுயருஞ்சி மஞ்சாரும் களையார் மதியன் சேர்தருமந்தன் கழிக்காழி. மலைபோல் உயர்ந்த, அதான் மலையார் மாட, மலை போல உயர்ந்த மாட வீடுகளில் மேகங்கள் தவழும் மாட வீடுகளின் அந்த வீடுகளில் மேகங்கள் தவழும் நீண்டு உயர்ந்த மதில்களில் கலைகள் நிறைந்த மதி வந்து தங்கும் அழகிய குளிர்ந்த ஒளிமிக்க காழிப்பதியின் தலைவனே. சமண புத்தர்களால் என்றும் அறிய ஒண்ணாத நிலையினனே என்று போற்ற நம் தொல்வினைகள் நீங்கதான். தலைவா சமணர் சாக்கியர்க்கென்று மறிவொண்ணா நிலையாதென்ன தொல்வினையாய நில்லாவே. வடிகொள்வாவி செங்கழு நீரீர் கொங்காடி வடிகொள்வாவி செங்கழு நீரீர் கொங்காடி கடிகள் கொள் தென்றல் முன்றில் வைகும் களிக்காழி அடிகள் தம்மை அந்தம் விஞ்ஞான சம்பந்தன் படிகொள் பாடல் வல்லவர் தம்மேற் பழிபோமே. படிகொள் பாடல் வல்லவர் தம்மேற் பழிபோமே. தேன் மனம் கொண்ட வாவியில் மலர்ந்த செங்கழுநீர் பூவின் மரகதங்களில் படிந்து அவற்றின் மனத்தை கொண்ட தென்றல்
முன்றிலில் வந்து உலாவும் ஒளிமிக்க காழிப்பதியில் வீற்றிருக்கும் அடிகளை முடிவற்ற புகழை உடைய ஞான சம்பந்தன் இவ்வுலகிடை போற்றி பாடிய பாடல்களை வல்லவர்கள் மேல் வரும் பழிகள் போகும். அடிகள் தம்மை அந்தமிழ் ஞான சம்பந்தன் படிகொள் பாடல் வல்லவர். அந்த ஞான சம்பந்தன் பாடிய அந்த படிகொள் பாடல்கள் ஓத வல்லவர்கள் பாட வல்லவர்கள் தம்மேல் இருக்கும் பழி போமே என்று அற்புதமாக கூறியிருக்கிறார். திருச்சிற்றம்.